ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஒவ்வொரு மணி துளியும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நேனோ செகண்டும் நாம் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் கண்களுக்கு முன்பாக நாம் விலகுவதே இல்லை. தூங்கும் போது கூட நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவர். நாம் என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்று. ஏனென்றால் தூக்கத்தில் கூட தரிசனம் கொடுக்கிறார் அல்லவா நம்ம அப்பா. அப்படி இருக்க அவர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் செய்கிற நன்மையும் சரி, தீமையும் சரி. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நன்மையை செய்வோம், தீமையை விட்டு விலகுவோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் வருகிற துன்ப காலமும் இந்த பூமி மொத்தத்திற்கும் இதுவரை வராத கடைசி கால உபத்திரவ காலம் இருக்கிறது. இதுவரைக்கும் இது போன்ற காலம் வந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மகா கொடுமையான காலமாய் அது இருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில், அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக வாழ்கிற தனி மனித வாழ்க்கையிலும் வரும். உலகம் மொத்தத்திற்கும் இப்படிப்பட்ட காலம் வரும். இதன் பொருள் என்ன? என்னவெல்லாம் நடக்கும்? உபத்திரவ காலம் என்றால் என்ன? அது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து சற்று தியானித்து பார்ப்போம். துன்ப காலம், கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்படும் காலம், திருச்சபை உபத்திரவப்படும் காலம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இதை குறித்து தெளிவாக பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக நம்மால் அந்த காலத்தை குறித்து அதில் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வேத பகுதியில் சில அடையாளங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். இந்த உபத்திரவ காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். இயற்கை பாதிக்கப்படும். இயற்கை காரணிகள், வானத்தில் இருக்கிற வானமண்டல கிரியைகள், வானத்தில் இருக்கிற சூரிய நட்சத்திரம், இவைகள் பாதிக்கப்படும். பூமியில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பாதிக்கப்படும். மிருகங்கள், பறவைகள், தட்பவெப்ப நிலை எல்லாமே பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு துன்ப காலம், ஒரு அழிவு காலம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மகா கொடுமையானதா இருக்கும். ஏன் கடல் கூட பாதிக்கப்படும். இதை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தில் ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். அதாவது நீதிமான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலம் என்பது அறுவடையின் காலமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும் காலம், பரிசுத்தவான்களை தம்முடன் சேர்க்கும்படியாக மிகவும் பரிசுத்தமாய் அந்த ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாய் சுத்திகரித்து அவர்களை தன்னிடம் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். சுத்திகரிப்பு என்றாலே அது பாடுதான். சந்தோஷமான விஷயங்கள் நம்மை சுத்திகரிப்பதில்லை, துன்பம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு காரியம் கவனிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் பரிசுத்தப்படுவதற்காக நாம் சாதாரணமாக துணி துவைப்பது போல, மல்கியா புஸ்தகத்திலும் இந்த உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வண்ணாரை போல துணி துவைப்பார், மனிதர்களின் இருதயத்தை சுத்திகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல துணி துவைப்பது போல பரிசுத்தவான்களின் இருதயத்தை கர்த்தர் துவைத்து எடுப்பார், சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். அப்படி பரிசுத்தப்படுத்தி தமக்காக தெரிந்து கொள்வார். அப்படி பரிசுத்தப்படுத்தும் அந்த செயலுக்கு உபத்திரவங்களை கொடுப்பார். பரிசுத்தப்படுத்துதல் என்றாலே உபத்திரவத்தை மனிதனுக்கு கொடுப்பதே. இப்படி கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஜனங்களை தெரிந்து கொள்ள நியமிக்கப்பட்ட காலம் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பரிசுத்தவான்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவார்கள். ஆனால் அந்த கஷ்டமான காலங்கள், உபத்திரவத்தின் கொடுமையின் காலங்கள், மிகவும் துன்பப்படக்கூடிய அந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் அந்த பாடுகளை ஏற்க மனமில்லாமல், அதாவது கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், கர்த்தர் மேல் வைத்த அன்பினால்
எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர ஆயத்தமாய் இருப்பார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும், என் ஜீவனை போனாலும் என் ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன், என் நேசரின் திருப்பாதம் அடைவேன் என்று உற்சாகமாய் அவர்கள் வாழ்வார்கள். கர்த்தரில் உண்மையாய் அன்பு கூறாதவர்கள், லேசான ஒரு அன்பு போல அவர்கள் வெளியில் காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் துன்பம் வரும் பொழுது அவர்கள் துவண்டு போய் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை விட்டு விலகி போவார்கள். இப்படி கர்த்தர் நல்லோர்களை தெரிந்து கொள்வதற்காக, பிரித்தெடுப்பதற்காக நாம் வீட்டில் உள்ள சமையல் பொருட்களை ஜல்லடையில் போட்டு சலித்து எடுப்போம். சலிக்கும் போது அந்த பொருள் எல்லாமே அப்பொழுது அது சுத்திகரிக்கப்படும், அது கீழே விழுவும், அதாவது சுத்திகரிக்கப்பட்டதாய் கீழே கிடைக்கும். இப்படி கர்த்தரும் துன்பத்தை கொடுத்து மனிதனை சுத்திகரிக்கிறார். ஜல்லடையில் சலிப்பது போல சலிக்கிறார், சலித்து எடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நேரத்தில் கர்த்தரில் அன்பு கூறாதவர்கள், உண்மையான அன்பு இல்லாதவர்கள் விலகி போய் விடுவார்கள். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்படியாக பரலோகத்தில் கர்த்தர் அவர்களை சேர்த்துக் கொள்வார். இப்படி இதற்குதான் துன்ப காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் எல்லோரும் சரிக்கப்படுவார்கள். அந்த காலம் எப்படி இருக்கும் என்று நாம் கவனிக்கலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி திரும்பி வருவது போல மழை பெய்து, மிகப்பெரிய மழை நீண்ட நேரம் பெய்து ஓய்ந்த பின் நாம் நினைப்போம் மழை ஓய்ந்து விட்டது என்று நிம்மதியாயிருப்போம், வெளியில் செல்லலாம், வேலைகளை பார்க்கலாம் என்று நினைப்போம். ஆனால் திரும்பி மழை வரும், திரும்பி மழை வரும். இப்படி மீண்டும் மீண்டும் மழை வந்து கொண்டிருந்தால் மிகவும் துன்பமாய் இருக்கும். வெளியில் செல்வதற்கு, வேலைக்கு செல்வதற்கு, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வெளியில் சென்று படிப்பதற்கு பல துன்பங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட மழை என்று சொல்லும் போது உபத்திரவங்கள், இந்த உபத்திரம் வந்தது, இது முடிந்தது என்று சொல்வதற்குள் இன்னொரு உபத்திரம், இந்த உபத்திரம் வந்தது, இந்த கொள்ளை நோய் வந்தது, இதெல்லாம் ஓய்ந்தது என்று சொல்லும் பொழுது இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு பஞ்சம், இன்னொரு யுத்தம், இப்படி ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும் தேசங்களுக்கு. இந்த காலத்தை தான் இது குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அது வருவதற்கு முன்பாக மனிதனை நீ கர்த்தரை நினைத்து பார், வாலிபனே நீ கர்த்தரை நினைத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீட்டை காவல் காக்கிற காவலாளிகள், அப்படி என்றால் கார்டு, செக்யூரிட்டி கார்டு என்று சொல்வோம். அவர்கள் நம் வீட்டை காவல் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலசாலிகளாய் இருப்பார்கள், நின்று கொண்டே இருப்பார்கள். அப்படி மணிக்கணக்காக நிற்கிற அவர்கள் கால்கள் பலனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்டவர்களே தள்ளாடி போவார்களாம், பலசாலிகள் கூனி போவார்களாம். அதாவது பலசாலிகள், சரீரத்தில் பலமாய் இருப்பவர்களே தள்ளாடி போய் கூனி போய் விழும் அளவுக்கு அந்த துன்ப காலங்கள் இருக்கும். அப்படி என்றால் நான் மனதளவில் மிகுந்த பலசாலி, நான் தைரியசாலி, நான் எதையும் சாதிப்பேன், எதையும் தாங்குவேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட, அதாவது மிகப்பெரிய ஊழியர்களாய் இருப்பவர்கள் கூட, அல்லது மிகப்பெரிய கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிற தங்களை தாங்களே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட தள்ளாடி போவார்களாம். விசுவாசியாய் இருப்பவர்கள், பிரசங்கியாய் இருப்பவர்கள், கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள், அவர்களே தள்ளாடி கூனி போய் விடுவார்களாம். அப்படிப்பட்ட உபத்திரவ காலம் வருமா? இயந்திரம் அரைக்கிறவர்களின் சத்தம் ஓய்ந்து, இயந்திரம் அரைப்பது என்றால், அதாவது அந்த காலத்தில் கோதுமையை மாவாக பிசைந்து அதை அப்பமாக செய்து சாப்பிடுவார்கள், அதாவது பிரெட் செய்து சாப்பிடுவார்கள். அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு அந்த மாவை அரைப்பார்கள். கோதுமையை கல்களில், 2 கல், ஒரு கல் மேல் இன்னொரு கல் வைத்து, திருவை என்று தமிழில் சொல்வார்கள், அந்த பொருள் மேல் வைத்து அதில் ஓட்டை இருக்கும், அதில் போட்டு சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது அதில் மாவு கீழே கொட்டும். இது இயந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மாவு அரைக்கும் கருவி அது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரைஸ் மில் இருக்கிறது. ரைஸ் மில் இருக்கிறது. அங்க கொண்டு போய் கொடுத்தால் மாவாக அரைத்து கொடுத்து விடுவார்கள் மிஷினில் விட்டு. 10 நிமிடத்திலேயே ஒரு மாதத்திற்கு தேவையான அளவுக்கு மாவை நாம் அரைத்து கொண்டு வந்து விடலாம். இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிறது. இதில் என்னவென்றால், வீட்டுக்கு வீடு இயந்திரம் அரைத்தாலும், ஒரு ஊருக்கு ஒன்றாக வைத்து அரைத்தாலும், இயந்திரம் அரைத்தல் என்பது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய காரியம், எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய காரியம். நெல் அரிசி சாப்பிடுகிறவர்கள் கூட நெல்லை அரிசியாக்க ரைஸ் மில் என்று வைத்திருப்பார்கள். அந்த மிஷினில் இட்டு ஊருக்கு ஒன்று இருக்கும். அங்கு கொண்டு போய் நெல்லை கொடுத்தால்
அது அரிசியாக்கி கொடுக்கும், தோலை எடுத்து கொடுக்கும். அதை எடுத்து வந்து சமைத்து சாப்பிடுவோம். இது பழக்கமான ஒன்று. ஒரு காரியம் என்னவென்றால், எப்படியோ ஒரு இயந்திரம் தேவைப்படுகிறது நாம் உணவு சாப்பிடுவது. அப்படி என்றால் இது வீட்டுக்கு வீடு அந்த காலத்தில் இருந்தது, இப்பொழுது ஊருக்கு ஊர் இருக்கிறது. ஆனால் அதில் எழும்பும் சத்தம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லா ஊரிலும் கேட்கும். அரைத்தால் தான் அதை சாப்பிட முடியும் மனிதர்கள். அந்த சத்தம் ஓய்ந்து போகும் என்றார். ரைஸ் மில்லின் சத்தம் ஓய்ந்து போகும் என்றால், அங்கு உணவுப் பொருள்கள் நெல் அல்லது கோதுமை சுத்திகரிக்கப்படுவதில்லை, மாவாக அரைக்கப்படுவதில்லை, அந்த வேலை செய்யப்படுவதில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுது வரும் என்றால், வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்களே இல்லாத இடத்தில் அப்படி இருக்கும். அப்படி என்றால் கடைசி கால பேரழிவுகள் வந்து கொள்ளை நோய்கள், பட்டயம், பஞ்சம், யுத்தங்கள் இவைகளெல்லாம் வந்து பெரும்பாலான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். மனித இனம் மிகப்பெரிய அளவில் இறந்து போகும். அப்படிப்பட்ட காலம் வருகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, 1/3 பேர் இறந்து போனார்கள், 1/3 பேர் இறந்து போனார்கள் என்று. அதாவது முத்திரைகள், கர்த்தர் வானத்தில் பரலோகத்தில் முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேரழிவுகள், பேரழிவு என்று கூட சொல்ல முடியாது, இன்னும் பேரழிவுகள், மிகப்பெரிய பேரழிவுகள், கொத்து கொத்தாய் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியை விட்டு ஒரே நாளில், ஒரே நாள், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் அப்படியே இறந்து போவார்கள். கொத்து கொத்தாய் கொள்ளை நோய் வந்தாலும், பட்டயம் அதாவது யுத்தங்கள் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும் இப்படிதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மறைந்து போனால் எங்கிருந்து இயந்திரம் அரைக்கப் போகிறார்கள், மாவு அரைக்கப் போகிறார்கள்? மகா துன்பமான இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்து தீரும். இப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாக நீ உன் சிருஷ்டிகரை நினை. இப்படிப்பட்ட கொடுமையான காலம் இருக்கிறது, அதிலிருந்து தப்பித்து கொள்ள உன் வாலிப பிராயத்திலே நீ சிருஷ்டிகரை நினை. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்காக இதை போன்ற தீமையான காலத்தில் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நீதி நியாயங்களை அறிய வேண்டும். நீதி நியாயங்களை அறிய வேத வசனத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளலாம், ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்ளலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலாம். அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட தீமையான காலத்திற்கு தப்பித்து கொண்டு மனித இனம் காப்பாற்றி கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை நினை, வேதத்தை தியானி, ஜெபி என்று பொருள். பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். பலகணி வழியாய் என்றால் போர்ட்டிகோ அல்லது ஜன்னல் போன்ற உயரமான இடங்களில் இருக்கக்கூடிய பொருள்களை சொல்வார்கள். மேலிருந்து நாம் பார்க்கிறோம் என்றால் கீழே பெரும் வெள்ளம், பெருவெள்ளம் சூழ்ந்து பேரழிவு ஏற்படும் பொழுது உயரத்தில் நிற்போம். அப்படிப்பட்ட துன்ப காலங்கள், வெள்ளத்தினால் அழிவு வராததற்கு முன்னும் நீ உன் கர்த்தரை நினை, உன்னை படைத்த தெய்வத்தை நினை. உன் சிருஷ்டிகர் என்றால் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர், நம்மை படைத்த தெய்வத்தை நினை. நீயாக படைத்து வைத்து கொள்ளாமல் கர்த்தரை, அதாவது ஒரு சிலுவையையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ ஒரு சிலையாக நாமே செய்து வைத்துக் கொண்டு அதை வணங்குவது தவறு. அப்படி செய்யாதே, சிலையை நீ செய்து வணங்காதே, என்னை நினைத்து வணங்கு, என்னை நினைத்து என்னை நீ வணங்கு, சிலையை வணங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உன் சிருஷ்டிகரை நினை, அவர் உயிர் உள்ளவர். உயிரற்ற பொருள்களை நீ வணங்க வேண்டாம், என்னை போல ஒரு உருவம் செய்து வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயந்திர சத்தம் தாழ்ந்து போனதினால் மாவு அரைக்கும் அந்த மில்லின் சத்தங்கள் வெளியில் கேட்காமல் அமைதியா இருக்கும் பொழுது வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் ஆயத்தமாகி, அதாவது பயந்து எழுந்து கீதவாத்திய சத்தங்கள் அடங்கி போகாததற்கு முன்னும் இந்த காரியங்கள், குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் ஒரு ஊர்
அல்லது ஒரு தேசம் வெளி தேசத்தாரால் பிடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள். வாசலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். கீத வாத்தியங்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் முற்றுகை போடப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யார் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்க போகிறார்கள்? இருக்க மாட்டார்கள். உள்ளே இருப்பவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். எதிரியின் ராஜா எப்பொழுதும் யுத்தத்திற்கு வந்து ஆயத்தமாக தேசத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்தோஷமும் கொண்டாடுதலும் இருக்காது. அதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. செயல்பாடுகள் எல்லாம் நின்று போகும். அதாவது சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொரோனா காலத்தில் தேசங்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தது. எல்லா நிறுவனங்களும் மூடப்பட்டு கிடந்தது. தெருக்களில் ஜனங்கள் நடமாட்டம் இல்லை. அதாவது காடுகளில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் தார் ரோட்டில், பஸ் லாரி சென்று கொண்டிருந்த தார் ரோட்டில் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவைகள் எல்லாம் அமைதியா இருப்பதை பார்த்து காடுகளில் இருக்கிற மிருகங்கள் ஊருக்குள் வர தொடங்கியது. அந்த அளவுக்கு அமைதி நிலவியது. சாலைகளில் எந்தவித போக்குவரத்தும் இல்லாமல் வெறித்து கிடந்தது. மிகவும் அமைதியாக போக்குவரத்தே இல்லாமல் இருந்ததினால் காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சுலபமாக வந்து நடந்து போய் கொண்டிருந்தது. பறவைகள் கூட நடந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாகவே உன் கர்த்தரை நினை, உன்னை படைத்த தெய்வத்தை நினை என்று இடம் சொல்லுகிறது. உபத்திரவ காலத்தின் அடையாளங்கள் இவைகள். இது கொரோனாவில் நடந்தே முடிந்து விட்டது. அப்படி என்றால் உபத்திரவ காலம் தொடங்கி விட்டது என்றே சொல்லலாம். அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பான வேதனையின் காலம் தொடங்கிவிட்டது. கீதவாத்திய கன்னிகைகள் அடங்கி போவதற்கு முன்னும் என்றால் சினிமா, டிவி நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாம் ஓய்ந்து போகும் காலம் வரும். அப்படிப்பட்ட நாளெல்லாம், துன்ப காலம் எல்லாம் வருவதற்கு முன்பாக நீ இப்படி செய், கர்த்தரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. இந்த காரியத்தை பார்க்கும்போது தங்கள் வீடுகளில் தாங்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு தன் ஊரை விட்டு, தன் வீட்டை விட்டு ஓடும் நிலை ஏற்படுகிறது. மகா துன்ப காலம். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இது இப்படி நடக்கும். பொல்லாதவன் அந்தி கிறிஸ்து அவன் முத்திரையை வைக்க சொல்லும் பொழுது முத்திரை வைக்காத பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும். வீடுகளை விட்டு ஓடி போகும் நிலை. ஏனென்றால் போலீஸ் வந்து யார் முத்திரை வைக்கவில்லையோ அவர்களை பிடித்து கொண்டு போக வந்தால் வீட்டை விட்டு ஓடும் நிலை வரும். அப்பொழுது ஓடுவார்கள் ஜனங்கள். ஓடும் பொழுது மேட்டுக்காக பயம் உண்டாகி நடந்துதான் ஒளிந்து ஓடும் பொழுது மிகப்பெரிய மேடு இருந்தால் ஓடுவது கடினம், மூச்சு வாங்கும், நடப்பதே மிகவும் கடினமா இருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரும். வழியிலே பயங்கள் தோன்றி பயந்து நடுங்கிக் கொண்டு மிருகங்களுக்காக போகும் பாதையில் என்ன இருக்குமோ என்ற பயம் வரும். நம்மை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் வரும். இப்படிப்பட்ட நேரம் வருவதற்கு முன்பும் வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. அப்படி என்றால் வாதுமை மரம் பூ பூக்குமா, வெட்டுக்கிளியும் பாரமாகுமா? வெட்டுக்கிளி என்பது மிக சிறிய ஒரு பூச்சி இனம். அது பாரமே இருக்காது, மிகவும் லேசானதா இருக்கும். அதுவே பாரமாகுமா? இது பஞ்சத்தை குறிக்கிறது. பஞ்சகாலம் வருமா? செடிகளில் இலைகள் இல்லாதபடிக்கு, எந்த வித விளைச்சல் இல்லாதபடிக்கு மிகுந்த வறட்சியான காலங்கள் வருவதற்கு முன்பும், துன்ப காலங்கள், ஆபத்தான காலங்கள், வறட்சியான காலங்கள், இப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்னும் அதிகமான ஜனங்கள் மரித்து போவார்களாம். அப்படி மரித்து போன ஜனங்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிவார்களாம். இதெல்லாம் உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியங்கள். அதிகமான ஜனங்கள் இறந்து போகும் பொழுது துக்கம் கொண்டாடுகிறவர்கள், இந்த வீட்டில் அவர்கள் இறந்து விட்டார்கள், அந்த வீட்டில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் துக்கம் விசாரிக்க போகிறவர்களும் வருகிறவர்களும் வந்து கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். தெருவில் போகிற வருகிறவர்கள் எல்லாம் துக்கம் கொண்டாட போகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலை வருவதற்கு முன்பாக உன் சிருஷ்டிகரை நினை. இப்படிப்பட்ட காலமெல்லாம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீ கர்த்தரை பற்றிக்கொள். ஆபத்து காலத்திற்கு முன்பாக கர்த்தரை பற்றிக்கொள். ஆபத்து வந்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாது, தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. அதற்கு முன்பே கர்த்தரை நினைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து வேதம் வாசித்து
பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவர் திருப்பாதம் பற்றி கொண்டால் காப்பாற்றப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.